வணக்க நண்பர்களே, இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்புல முதல் பருவம்ல 2வது இயல் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஓல்டு புக்ஸ்ல 6ஆம் வகுப்பு முதல் பருவம் 2வது இயல் பார்க்க போறோம். சரிங்களா? இதுல 2வது இயல்ல ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து நாலடியார் பாடல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நாலடியார் பாடல்கள் என்ன பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெனாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. சரிங்களா? நாலடியார் அப்படின்றது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. அதனுடைய ஆசிரியர் வந்து சமண முனிவர். அது குறிப்புகள் வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு நமக்கு எக்ஸாம்ஸில் வந்து என்ன நூல் ஆசிரியர் கேட்டாங்க அப்படின்னா, ஷார்ட்கட் வந்து நாய்க்கால் ஈக்கால் வாய்க்கால் அப்படின்னு இருக்கு பாருங்க. கால் 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 கால். அப்போ இந்த கால் கால் ஞாபகம் வச்சுங்க. நாலடியார் பாடல். சரிங்களா? ஓகே, கான்செப்ட் ரிலேட்டடாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. அதாவது நாயினுடைய கால் விரல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குமா, நெருக்கமாக இருக்குமா. சரிங்களா? நெருக்கமாக இருக்குமா. அதனை போல் சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பாங்க, ஆனால் அவங்க கால் அளவு கூட வந்து உதவ மாட்டாங்க. சரிங்களா? அதான் சொல்லலாம், உதவாதார் நட்பே நாம், அவங்களுடைய நட்பு வேண்டாம், நமக்கு உதவ மாட்டாங்க அவங்க அப்படின்றாங்க. சேய் அப்படின்னா தொலைவு அப்படின்னு அர்த்தம். சேய் அப்படின்னா என்னது? தொலைவு அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த வாய்க்கால் இருக்கு பாருங்க. வாய்க்கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொலைவில் இருந்து நீரை எடுத்துட்டு வந்து இந்த செய் அப்படின்னா வயல் அப்படின்னு அர்த்தம். இந்த செய் அப்படின்னா வயல்னு அர்த்தம். அப்போ தொலைவில் இருந்து நீரை எடுத்துகிட்டு வந்து வாய்க்கால் வந்து தொலைவில் இருந்து நீரை எடுத்துகிட்டு வந்து அந்த வயலுக்கு வந்து பாய்ச்சிட்டு அந்த பயிர்கள் வந்து வளர்கிறதுக்கு வந்து உதவும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய நெருக்கமாக இருந்தாலும் ஒரு சிலர் வந்து உதவ மாட்டாங்க, அவங்களுடைய நட்பு நமக்கு வேண்டாம். தொலைவில் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து நமக்கு உதவுவாங்க, அவங்களோடு நம்ம வந்து நட்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு பாடல். நாலடியார்லேருந்து கொடுத்துருக்காங்க. சமண முனிவர் அவர்கள் எழுதியிருக்காங்க. சரிங்களா? இதில் இந்த நாலடியார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக இந்த ஆசிரியர் தான் எழுதுனாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. காமனாக சமண முனிவர்கள் அப்படின்னு தான் ஆசிரியர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன் ரீசன் என்ன அப்படின்னா, பல ஆசிரியர்கள் சேர்ந்து எழுதப்பட்ட பாடல்களின் தொகுப்பு தான் வந்து நாலடியார். சரிங்களா? அப்போ 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு தொகை நூல் எது அப்படின்னா நாலடியார் தான். சரிங்களா? ஓகே, அதை தெரிஞ்சுங்க. அதுக்கடுத்து சொற்பொருள் வந்து நமக்கு தெரியணும். அணையார் அப்படின்னா போன்றோர், அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்களா, சிறுவிரல் அணியர் ஆயினும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இங்கே அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர், இந்த அணையார் அப்படின்னா போன்றோர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அது பார்த்துங்க. ஏன்னா பொருள் குறுகை இது வந்து நாலடியார் நமக்கு வந்து சிலபஸில் இருக்குது. பொருள் குறுகாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து சிலபஸில் இருந்து தான் வந்து கொஷினாக வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம அதை வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே, இல்லை நாய்க்கால் அப்படின்னா நாயின் கால், நாய்க்கால்னா நாயின் கால், ஈக்கால்னா ஈன் கால். நன்கணியர் பிரித்து எடுக்க கொடுத்துருக்காங்க பாருங்க. நன்கு கூட்டல் அணியர். இந்த அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர், அதே அணையார் அப்படின்னா போன்றோர். சரிங்களா? டிஃப்ரெண்ட் பார்த்துங்க. அணியர்னா நெருங்கி இருப்பவர், அணையார் அப்படின்னா போன்றோர். சரிங்களா? எண்ணாம் அப்படின்னா என்ன பயன். சேய்னா தொலைவு, இந்த சேய்னா வயல். சரிங்களா? ஓகே, அதாவது இரட்டை கொம்பு வந்திருந்தால் தொலைவு, ஒற்றை கொம்பு வந்திருந்தால் அது வந்து வயல். சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து நூல் குறிப்பு பார்க்கலாம். அது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இது நாலடியார் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதில் வந்து 400 பாடல். அப்போ நாலடியாரில் 400 பாடல் இருக்கிறதுனால, அதே மாதிரி அந்த பாடல் வந்து 4 அடியில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம 4 அடி 400 அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் வச்சு இதை நம்ம அழைக்கிறோம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. சம முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் நாலடியார். சரிங்களா? 14 கீழ்கணக்கு நூல்களிலே ஒரே தொகை நூல் தான் நாலடியார். ஓகேவா? அதுக்கடுத்து இந்த 14 கீழ்கணக்கு நூல், இப்போ நூல் குறிப்பு நம்ம வந்து பார்த்தாச்சு. இது வந்து அறக்கருத்துக்களை கூறுகின்ற நூல் தான் வந்து நாலடியார். சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து 14 கீழ்கணக்கு விளக்கம். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சங்க நூல்கள் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா 14 மேல் கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து 8 தொகை இருக்கும். 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள் இருக்கும். தொகை நூல்னா என்ன சார் அப்படின்னா, பல ஆசிரியர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. அந்த பல ஆசிரியர்கள் எழுதிருந்த ஒரு நூலை வந்து தொகுத்து வச்சிருந்தாங்கன்னா அதை வந்து தொகை நூல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 8 தொகை நூல்கள், அப்போ அதில் 8 தொகை நூல்கள் இருக்குது, அதனால் அது 8 தொகை அப்படின்னு சொல்கிறோம். 10 பாட்டு நூல், பாட்டு அப்படின்னா ஒரே ஒரு ஆசிரியர் இருப்பார், அதனால் அதை வந்து பாட்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது 10 பாட்டு நூல்களில் 10 பாட்டு நூல்கள் இருக்குது. அதை ஒவ்வொரு நூல்களும் ஒவ்வொரு ஆசிரியர் வந்து எழுதியிருப்பாங்க. அதில் ஒரு சில ஆசிரியர் மட்டும் 2 நூல்கள் எழுதியிருப்பாங்க. அது நம்ம வந்து அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்க்கலாம்.
இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சங்ககால நூல்கள் எனப்படவே 10 பாட்டு 8 தொகையும், 10 பாட்டில் 10 நூல்களும் 8 தொகையில் 8 நூல்களும் மொத்தம் 18 நூல்கள். சரிங்களா? அப்போ 18 நூல்கள் இருக்குது. அதை தான் நம்ம வந்து மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க, அதனால தான் நான் படித்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். சரிங்களா? சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்கள் தான் சங்க நூல்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த 8 தொகையும் 10 பாட்டுகள் அதுக்கு அடுத்து தோன்றிய நூல்கள் தான் வந்து 18 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயும் 18 நூல்கள் இருக்குது. சரிங்களா? ஓகே, அதை 18 என்றால் 18 என்று பொருள். இதுதான் வந்து இப்போ லாஸ்ட் எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இது வந்து கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் இது வந்து அறநூல்களாக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான், 5 மினிட்ஸ் தான் இது படிக்கிறதுக்கு. சரிங்களா? ஓகே, இப்போது மேக்ஸிமம் பாடல் வரிகளை கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு ஷார்ட்கட்டு கால் முடியும்னா 4 அடியார் பாடல். சரிங்களா? அது என்ன கால்னா நாய்கால், ஈக்கால், வாய்க்கால் ஞாபகம் வச்சுங்க. பொருள் குறுக நான் சொல்லிட்டேன். கேட்டால் அந்த செய் அதை வந்து கேட்கலாம். இந்த அணையார் அணியர் அப்படின்றத கேட்கலாம். அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த அணியருக்கு அப்படின்னா, அணி அப்படின்னா அழகு அப்படின்னு இருக்கும், அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அணி அப்படின்னா அழகுன்னு ஒரு பொருள் இருக்குது இல்லையா? அப்போ அழகாக இருக்கவங்க நம்மளுக்கு நெருக்கமாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான், ஷார்ட்கட்டுக்காக. ஓகே, அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர். செய் அப்படின்னா வயல் அப்படின்னு அர்த்தம். செய்யினா வயல், ஒற்றை கொம்பு கொடுத்துருந்தா அது வந்து வயல். ஓகேவா? பிரித்து நாய்க்கால், நாய் குட்டல் கால். நன்கணியர் அப்படின்னா நன்கு குட்டல் அணியர் அப்படின்னு வரணும். சரிங்களா? நன்கு கூட்டல் அணியர். நட்பெனாம், நட்பு கூட்டல் எண்ணாம். இது வந்துட்டு எப்படி வரும் அப்படின்னா இந்த பே போயிடும், இது பூ கூட்டல் ஏவா வரும். சரிங்களா? ஓகே, நன்கணியர் அது மட்டும் நான் கொடுத்துட்றேன். இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது, ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, நன்கணியர் பார்த்தோம் அப்படின்னா நன்கு கூட்டல் அணியர் அப்படின்னு வரணும். அப்போ நன்கு கூட்டல் அணியர். சரிங்களா? 3 சுழி, எத்தனை சுழினா இருக்கோ அத்தனை சுழினா தான் வரணும். நன்கு கூட்டல் அணியர். 4 அடியார் வந்து 18 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 18 கீழ்கணக்கு நூல்கள். 18 என்பதற்கு 18 என்பது பொருள். இதான் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க லாஸ்ட் எக்ஸாமில். சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாரத தேசம் பார்க்க போகிறோம். இது வந்து நார்மலாக தான் இருக்கும் பாரத தேசம். இதனுடைய ஆசிரியர் வந்து பாரதியார். சரிங்களா? நார்மலாக தான் இருக்கும். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம். ஆயுதம் செய்வோம், காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், சாலைகள் வைப்போம். இது ஃபுல்லாக வந்து நீங்கள் படிச்சிங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓம் 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 அப்படின்னு முடியும். இதான் வந்து ஷார்ட்கட். என்ன முடியும்? ஓம் ஓம். இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், செய்வோம் ஓம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஓம். வைப்போம், இந்த போவை பிரித்தா அப்படின்னா வரும் இப்போ கூட்டல் ஓ வரும். அப்போ ஓம் 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 அப்படின்னு முடியும். அப்போ ஓம் ஓம்னு முடிஞ்சிருந்தால் அது வந்து பாரதியார் பாடல். பாரத தேசம் அப்படின்ற தலைப்பில் இங்கே கொடுத்துருக்காங்க. மகாகவி பாரதியார் ஆசிரியர். சரிங்களா? ஓகே, இப்போது இங்கே இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா நமக்கு இதுதான் இம்பார்ட்டண்ட். இது என்ன அப்படின்றத பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதில் சாதி இரண்டொழிய வேறு இல்லை அப்படின்றது இது வந்து பாரதியாருடைய லைன் கிடையாது. இதனுடைய லைன் யார் அப்படின்னா, இதுக்கு ஆசிரியர் யார் அப்படின்னா ஔவையார். நான் சொல்கிறத நோட் பண்ணிங்க, இது இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை, இந்த லைன் கொடுத்து இது ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஔவையார். ஏன்னா ஔவையார் பாடல்கள் நமக்கு சிலபஸில் இருக்குது. அப்போ ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை அப்படின்னா ஔவையார். இப்போ இங்கே ஏன் சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது ஔவையார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜாதின்றது வந்து 2 தான் அப்படின்றாங்க ஔவையார். யார் சொல்கிறது? ஔவையார். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, இன்னொருத்தர் வந்து உதவ மாட்டாங்க. அதாவது நீதி நெறி நின்றி பிறருக்கு உதவும் ஒரு ஜாதியும், மற்றவர் வந்து உதவாமல் இருக்கிறது ஒரு ஜாதியும். அப்போ ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதான் அந்த ஜாதினா இந்த 2 விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. அதே தான் வந்து திரும்ப வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணுறாரு பாரதியார். ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை என்ற தமிழ் மகள் சொல்லிய சொல். இங்கே தமிழ் மகள் அப்படின்றது யாரை குறிக்கும் அப்படின்னா அதுதான் வந்து ஔவையாரை குறிக்கும். சரிங்களா? அதை தான் இவர் சொல்கிறார். ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்ற தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிர்தம் என்போம். இங்கேயும் ஓம்னு முடியுது பாருங்கள். நீதி நெறி நின்றி பிறருக்கு உதவும் நேர்மையர் மேலோர், உதவாதோர் கீழவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அப்போ ஜாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்றத மட்டும் கொடுத்துட்டு பாடல் வரிகள் ஆசிரியருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஔவையார். சரிங்களா? இது ஃபுல்லாக கொடுத்துட்டு ஆசிரியர்னு கேட்டாங்கன்னா பாரதியார் அப்படின்னு அட்டன் பண்ணுங்கள். இன்கேஸ் கேட்டாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன் வைப்பாங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து சொற்பொருள் வந்து பார்த்துங்க. சொற்பொருளில் இது பார்த்துங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வன்மை அப்படின்னு இருக்குது. 2 சுழி இன் வந்துச்சுன்னா அது வந்து வலிமையில் வந்துடும். 3 சுழி இன் கொடுத்துருக்காங்க. கொடை, வன்மைனா கொடை.
உழுப்படை அப்படின்னா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள். இது புக் பேக்கில் இருக்கும். கோணினா சாக்கு. ரெமினிங்கில் வந்து நீங்களே படிச்சிங்க, அதெல்லாம் வந்து ஜென்ரலாக தெரிஞ்சது தான் இருக்கும். ஞாலம்னா உலகம். சரிங்களா? ஓகே. ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாரதியாரை வந்து பாட்டுக்கொரு புலவன் பாரதி அப்படின்னு பாராட்டியிருப்பார். இது பாராட்டினர் யார் அப்படின்னா கவிமணி அவர்கள். சரிங்களா? இது கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போது பாட்டுக்கொரு புலவன் பாரதி அப்படின்னு பாராட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிமணி. சரிங்களா? இந்த பாடல் வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் அப்படின்ற பாடல்களினுடைய தொடர்ச்சி தான் வந்து நமக்கு இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் அப்படின்றத சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பொருள் கூறுக பார்த்துங்க. பொருள் கூறுக வன்மைனா என்ன சொன்னேன்? வன்மை அப்படின்னா கொடை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கொடை அப்படின்னு அர்த்தம். ஞாலம் அப்படின்னா உலகம். அதில் புக் இன்சைடில் இருக்குது பார்த்துங்க. உழுபடை அப்படின்னா வேளாண்மை செய்ய பயன்படுவதற்கான கருவிகள். எதிர்ச்சொல் உண்மைனா ஜென்ரல் தான். உண்மைனா என்னது? உண்மைனா எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க பொய். இதுவும் சிலபஸில் இருக்குது. நல்லன்னா கெட்ட. மேலவர் அப்படின்னா கீழவர். சரிங்களா? புக் அதாவது கண்டென்ட் ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க எதிர்ச்சொல். பிரித்து எழுதுக. வேறு இல்லை அப்படின்னா என்ன வரும்? வேர் கூட்டல் இல்லை அப்படின்னு வரும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம எழுதிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேர் கூட்டல் இல்லை அப்படின்னு வரும். தொழில் அனைத்தும். தொழில் அனைத்தும். தொழில் கூட்டல் அனைத்தும். இந்த லா வந்து என்ன வரும்? இல் கூட்டல் ஆவாரம். தொழில் கூட்டல் அனைத்தும் அப்படின்னு. இரண்டொழிய. இரண்டு கூட்டல் ஒழிய. இரண்டு கூட்டல் ஒழிய அப்படின்னு வரும். பாட்டுக்கொரு புலவன் என்ன போற்றப்படுபவர் பாரதி. பாரதியார். சரிங்களா? என்னை போற்றியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கவிமணி. புரியுதுங்களா? டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? என்னை போற்றியவர் பாட்டுக்கொரு புலவன் பாரதி அப்படின்னு போற்றியவர் யார் அப்படின்னா கவிமணி. போற்றப்படுபவர் வந்து பாட்டுக்கொரு புலவன் போற்றப்படுபவர் பாரதியார். ஜாதி இரண்டொழிய வேறில்லை என கூறிய தமிழ் மகள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ் மகள் யார்? ஔவையார். சரிங்களா? தமிழ் மகள் ஔவையார். பிரித்து எழுதுங்க மட்டும் நான் எழுதலை, நீங்கள் பார்த்து நோட் பண்ணிங்க. வேறு இல்லைக்கு வந்து வேறு கூட்டல் இல்லை. தொழில் அனைத்தும். இதில் அந்த லாவை தான் வந்து பிரிச்சிருக்கோம். தொழில் கூட்டல் அனைத்தும் அப்படின்னு சொல்கிறோம். இரண்டொழிய வந்து இரண்டு கூட்டல் ஒழிய. இரண்டு கூட்டல் ஒழிய அப்படின்னு வரும். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து வந்து பாருங்கள், உரைநடை பகுதி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு சிலபஸில் கிடையாது. அதாவது பறவைகள் பலவிதம் அப்படின்ற ஒரு உரைநடை பகுதி சிலபஸ் கிடையாது. இதில் என்ன படிச்சுக்கணும் அப்படின்றத மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன், அதை மட்டும் நோட் பண்ணுங்கள். அதாவது உலகில் இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் ஒரே இடத்துல வந்து தங்கி இருக்கும் அப்படின்னா அதுக்கு நேம் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பறவைகள் புகலிடம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பறவைகள் புகலிடம். இந்த தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூந்தன்குளம் அப்படின்ற சிற்றூரில் வந்து பறவைகள் சரணாலயம் இருக்குது. இந்த இடத்துல வந்து பட்டாசு மேலெலாம் வந்து பட்டாசு வெடிக்க மாட்டாங்களாம், மேலே வந்து அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துங்க. இது சிலபஸ் இல்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பூனாரை வந்து நிலத்திலையும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழக்கூடிய தன்மை. அதான் நிலத்திலையும் இருக்கும், அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழக்கூடிய ஒரு பறவை தான் வந்து பூனாரை. கடும் வெப்பத்தையும் எதிர்கொள்ளும் தன்மை உடையது அது. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து இங்கே ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. வலசை போதல்னா என்ன அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதாவது இங்கே பருவநிலை மாற்றம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. பருவநிலைன்னா மாற்றம்னா என்ன? அந்த கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ வெயில் கூடுதலாக இருக்கும்போது அந்த இடத்தை விட்டு பறவைகள் வந்து பறந்து சென்று வேற ஒரு இடத்துக்கு போகும். அதை தான் நம்ம வந்து வலசை போதல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நான் டீப்பாக சொல்லலை, இது வந்து நியூ புக்கில் இருக்குது, அதனால் அதில் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. அதாவது பிளேஸ் விட்டு பிளேஸ் போகும். இப்போ அந்த கிளைமேட் அதுக்கு செட் ஆகலை அப்படின்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும். அதை தான் வந்து வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம். குரூப்பாக கிளம்புவாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ சமவெளி மரங்களில் வாழும் பறவைகள் இங்கே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துங்க. சமவெளி மரங்களில் வாழும் பறவைகள் இங்கே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துங்க. அதுக்கடுத்து நீர்நிலைகளில் வாழும் சில பறவைகள். ஜஸ்ட்டு ஒரு ஒன் டைம் இதை ரீட் பண்ணுங்கள், இதை மெமரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நமக்கு சிலபஸில் இல்லாதனால சொல்கிறேன். மலைகளில் வாழும் சில பறவைகள். சரிங்களா? அப்படியே ஒரு ஒன் டைம் ரீட் பண்ணிங்க. 1 or 2 times படிக்கிறப்ப ஒரு 1 or 2 times அதை படிச்சிட்டோம் அப்படின்னா அது அப்படி இன்கேஸ் எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா கூட நம்ம ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? நம் நாட்டில் மட்டும் ஏறத்தாழ எவ்வளோ அப்படின்னா 2400 வகை பறவைகள் நம் நாட்டில். அப்போது நம்ம நாட்டில் 2400 2400 வகை பறவைகள் வந்து வாழ்கின்றன அப்படின்றாங்க. சரிங்களா? 5 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்று சும்மா ஜஸ்ட்டு பார்த்தேன், தேன் குடித்து பழம் சாப்பிட்றது, பூச்சி சாப்பிட்டு வேட்டையாடி உண்ணும் பறவைகள், இறந்த உடல்களை உண்ணும் பறவைகள், அந்த மாதிரி ஒரு 5 வகையாக பிரிக்கலாம் அப்படின்றாங்க. சரிங்களா? இங்கே தமிழ்நாட்டில் பறவைகள் புகலிடம் கொடுத்துறாங்க. டோட்டலாக ஒரு 13 இருக்கும். இது புக் பேக் கொஷின்ஸ்.
பறவைகள் சரணாலயம், தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் புகலிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 கொடுத்துருப்பாங்க. இந்த 13 என்னென்ன அப்படின்றத ஒரு முறை பார்த்துங்க. வேடந்தாங்கல், கரிகிரி, கஜ்ஜிரன்குளம், சித்திரங்குடி, பழவேற்காடு, உதயமார்த்தாண்டம், வடுவூர், சரிங்களா? இதெல்லாம் வந்து அப்படியே 1 செகண்ட் பார்த்துங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கூந்தன்குளம் வந்து திருநெல்வேலி மாவட்டம், அதை நம்ம வந்து பார்த்துட்டோம். கோடியக்கரை வந்து நாகப்பட்டினம் மாவட்டம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நாகப்பட்டினம் போனால் கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்டோட சும்மா பார்த்துங்க, அவ்வளோதான். வெள்ளோடு ஈரோடு, வேட்டங்குடி சிவகங்கை, சரிங்களா? வேட்டங்குடி சிவகங்கை, கங்கை பிரதேசத்தில் தான் வந்து குடியிருப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் அதை வச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பெரம்பலூரில் இருக்கக்கூடிய கரைவெட்டி பெரம்பலூர் மாவட்டம். பெரம்பலூரில் இருக்கவங்க வேட்டி கட்டுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வடுவூர் தஞ்சாவூர், சரிங்களா? ஓகே. உதயமார்த்தாண்டம் திருவாரூர், ஏதாவது ஒரு ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுங்க. இதுதான் வந்து புக் பேக்கில் இருக்கும். பழவேற்காடு எந்த மாவட்டம் அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டம், சரிங்களா? ஓகே. ஒரு ஒன்ஸ் டைம் படிச்சிட்டேன் அப்படின்னா நமக்கு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா, இன்கேஸ் கேட்டாங்கன்னா அட்டன் பண்ணிடலாம், அவ்வளோதான், சரிங்களா? அதுக்கடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்ப கொடுத்துருப்பாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எந்த ஊரில் பறவைகள் புகலிடம் இருக்குது? திருநெல்வேலி மாவட்டம் கூந்தன் குளம், சரிங்களா? இப்போ தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கூந்தன் குளம் இங்கே தான் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பட்டாசு வெடிக்க மாட்டாங்க, ஓகேவா? உலகம் முழுவதிலும் இருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்கியது. பறவைகள் புகலிடம், இது வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். பறவைகள் புகலிடம். வெயில் சுட்டெரிக்கும் காலத்தை கோடை காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. மனிதர்களின் நல்ல நண்பன் பறவை, இது புக் இன்சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. மனிதர்களின் நல்ல நண்பன் பறவை, ஓகேவா? அதுக்கடுத்து பழவேற்காடு எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டம். சமவெளி மரங்களில் வாழும் பறவை, சமவெளி மரங்கள் வந்து மஞ்சள் சிட்டு. நீர்நிலைகளில் வாழும் பறவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாரை, சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாம்பு லெசன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா துணைப்பாட பகுதி தான். இது வந்து நமக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சொல்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிங்க. சென்னையில் கிண்டியில் வந்து பாம்பு பண்ண இருக்குது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கடுத்து இந்த மனிதன் தோன்றுவதற்கு முன்னரே வந்து ஒரு 10 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாம்பு இனம் வந்து தோன்றியிருக்கு. 10 crore 10 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றியிருக்கு. இந்தியாவில் உள்ள ராஜநாகம் தான் உலகிலேயே நச்சுத்தன்மை, அதாவது உலகிலேயே நச்சுத்தன்மை உள்ள பாம்பு எது அப்படின்னா அது ராஜநாகம் தான் இந்தியாவில் இருக்குது, சரிங்களா? 15 அடி நீள முடியாது. இது வந்து கூடு கட்டி வாழும் பாம்பினம் ராஜநாகம். உலகிலேயே நச்சுத்தன்மை உள்ள பாம்பினம் இந்தியாவில் இருக்குது, 15 அடி நீளம், ஓகேவா? பாம்புகளின் பற்கள் உள்நோக்கி வளைந்திருக்கும். இரையை பிடித்தால் தப்ப விடாது. பாம்புகள் இரையை மென்னத்தின் அப்படி விழுங்கிடும், சரிங்களா? ஆமாம், அதை விட விழுங்கிடும். ஓகே. இது பார்த்துங்க. இங்கே ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. உலகம் முழுவதும் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 2750 வகை பாம்புகள் இருக்கான் உலகம், வேர்ல்டு ஃபுல்லாக. இது வந்து வேர்ல்டில் சொல்கிறாங்க. வேர்ல்டில் 2750. இந்தியாவில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 244. இது வந்து இந்தியாவில், சரிங்களா? ஸோ 244ன்றது இந்தியாவில். வேர்ல்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 இருக்குது. 2750 வேர்ல்டில். இந்தியாவில் வந்து 244. இந்த பாம்பு வகைகளே ஒரு 52 வகை பாம்புகள் மட்டும்தான் வந்து நச்சுத்தன்மை இருக்குது அப்படின்னு இங்கே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதை நோட் பண்ணிங்க. இது சும்மா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தாங்க. 2750 வேர்ல்டில் இருக்கிறது. இந்தியாவில் 244. அதில் நச்சுத்தன்மை இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக சொல்கிறாங்க. நச்சுத்தன்மை இருக்கிறது வந்து 52, சரிங்களா? அவ்வளோதான். அதுக்கடுத்து இங்கே ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த பாம்பு வந்து பழி வாங்குறதுலாம் வரது கிடையாது. அதிலேருந்து ஒரு வாசனை பொருள் வந்து, இப்போ பாம்பு வந்து உடலில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த வாசனை பொருள்னால அந்த மற்ற பாம்பு வந்து தெரியுமா, அது இந்த இடத்துல பாம்புகள் இருக்குது அதனால் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி தெரியுமா, அது பழிலாம் வாங்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாக்கை வந்து வெளியே நிட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த சுற்றுப்புறத்தை பற்றி அது தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நாக்கை வெளியே நீட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன் நாக்கை அடிக்கடி வெளியே நீட்டும் சுற்றுப்புறத்தின் வாசனையை அறிந்து கொள்ளவே அவ்வாறு செய்கிறது. இது வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்துங்க. கோப்ராக்சின் என்னும் வலி நீக்கி, சரிங்களா? நல்ல பாம்பினுடைய நஞ்சு கோப்ராக்சின் என்னும் வலி நீக்கி மருந்து செய்ய பயன்படுகிறது, ஓகேவா? அந்த விஷயத்தில் வந்து எடுத்து கோப்ராக்சின் அப்படின்ற வலி நீக்கி செய்ய பயன்படுதான். எந்த பாம்பு? நல்ல பாம்பு.
தோலுக்காக பாம்புலாம் வந்து கொள்கிறாங்க இல்லையா, அதனால் இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கொண்டு வந்திருக்காங்க. இது நோட் பண்ணிங்க. எனக்கு ஜியாகிரஃபியில் அந்த மாதிரிலாம் கேட்குறது வாய்ப்பு வருது, அதனால தான் இந்த பாயிண்ட்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா பாம்புடைய தோல் எடுப்பதற்காக பாம்புகள் வந்து கொல்லப்படுறாங்க, அதை தடுப்பதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் அது. சரிங்களா? ஓகே, அவ்வளோதான் இதில் கண்டென்ட்டு. இதில் கண்டென்ட்டு பார்த்தேன் அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இலக்கணம் கொடுத்துருப்பாங்க. இலக்கணம் வந்து 60 இலக்கணம் ஃபுல்லாக வந்து நான் வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, நன்றி.